சிறுநீரக பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேஷண்ட் கேட்டு வர்றாங்க. ஆனால் சிறுநீரக பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு ப்ராட் டேம். அதில் சின்ன சின்ன சிறுநீரக கிருமி தொற்றுல இருந்து சிறுநீரக அடைப்பு அல்லது சிறுநீரகத்தில் இருந்து ரத்தம் வர்றது, அதாவது சிறுநீரில் எரிச்சல், ரத்தம், அந்த மாதிரி எல்லாமே சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு தான் சொல்கிறோம். அதில் நம்ம சிறுநீரகங்களுக்கான சில டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணால் அந்த பிரச்சனைகளை எளிதான முறையில் கண்டுபிடிக்கலாம். டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான சிறுநீரக பரிசோதனை, அது 10 நிமிஷத்தில் நமக்கு கிடைச்சிரும். அதுலேயே நமக்கு ரொம்ப முக்கியமான தகவல்கள் எல்லாமே அதிலே நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா இரத்த பரிசோதனை. இது எல்லாருக்கும் செய்ய வேண்டியது கிடையாது. ஆனால் இதை செய்தோம்னா நமக்கு 90% கிட்னியில், அதாவது சிறுநீரக பிரச்சனைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கப்படலாம். இதுக்கு அடுத்தது தான் நம்மளுடைய ஸ்கேன், அதாவது நம்ம உடம்புல உள்ள இருக்கிற சிறுநீரகம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஸ்கேன். எதுனாலுமே முதல்ல யூராலஜிஸ்ட் அணுகி அவங்கள பார்த்து அவங்க கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி நம்ம அடுத்து என்ன டெஸ்ட் வேணுங்கிறத முடிவு பண்ணி பண்ணால் சிறுநீரகங்களை பாதுகாத்து கொள்ளலாம்.